புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக ரிமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னு சொல்லக்கூடிய முடக்குவாதம், இது சார்ந்த கேள்விகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ முடக்குவாதம்னா அந்த பேர்லேயே இருக்கு, முடக்கி போட்டுரும் இல்லையா? ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் டாக்டர்? ஓகே, ஒரு சிம்டம் அப்படின்னு முக்கியமான ஒரு சிம்டம் முடக்குவாதம்க்கு ஒரு முக்கியமான சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மூட்டுகள்லையும் அவங்களுக்கு சிவியரான ஒரு பெயின் இருக்கும், ரொம்ப அதிகப்படியான வலிகள் இருக்கும். அது ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும், அதாவது சிறிய மூட்டுகள்லேருந்து பெரிய மூட்டுகளில் வரைக்கும் அவங்களுக்கு சிவியரான ஒரு பெயின் வந்திருக்கும். எல்லா ஜாயிண்ட்லேயுமே அவங்களுக்கு வலி இருக்கிறதுனால ஒரு சின்ன அசைவு கூட கொடுக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவாங்க. எந்நேரமும், அதாவது எந்த டைம் அப்படிங்கிறது இல்லாமல் எந்நேரமும் வலிகளோடு இருப்பாங்க. அதாவது ஒரு சில குறிப்பிட்ட ஒரு மூட்டுகளில் பாதிப்பு இருக்குன்னா, நடக்கும் பொழுது, இல்லை நான் ரொம்ப நேரம் நிற்கும் பொழுது, இல்லை வேலை செய்யும் பொழுது, மாடிப்படி ஏறி இறங்கினாதான் எனக்கு அந்த குறிப்பிட்ட மூட்டுகளில் வலி இருக்குது, ரெஸ்ட்டில் இருந்தாலும் எனக்கு வலி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த முடக்குவாதமில் பார்த்திங்கன்னா, ரெஸ்ட்டில் இருந்தால் கூட, ஓய்வில் இருந்தால் கூட எல்லா மூட்டுகள்லேயும் ஒரு வலிகள் இருக்கும். ஓய்வில் இருக்கும் பொழுது கூட நமக்கு அசையும் தன்மை ரொம்ப அவங்களுக்கு இருக்கும் பொழுது, மூமெண்ட்ஸ் இருக்கும்போது பயங்கரமான ஒரு பெயின் இருக்கும். அடுத்து ஸ்டிஃப்னஸ், எல்லா ஜாயிண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு ஜாயிண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். அந்த ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் அவங்களுக்கு போகப்படும். அதாவது 2 மூட்டுகளுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் அந்த சைனோவில் ஃப்ளூயிடும் சரி, அதே மாதிரி கார்ட்லேஜும் சிவியராக டேமேஜ் ஆகும். அங்கே ஒரு வீக்கங்கள் காணப்படும். ஒவ்வொரு மூட்டுகள்லேயும் சின்ன சின்னதாக வீக்கங்கள் காணப்படும். பெரிய மூட்டுகள்லேயும் பார்த்திங்கன்னா வீக்கங்கள் இருக்கும். தொட்டு பார்க்கும்போது ஒரு சூடான ஒரு உணர்வு இருக்கும். மடக்கி நீட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். எந்நேரமும் ஒரு காய்ச்சல் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். உடம்பு ஃபுல்லாகவே ஒரு ஃபீவரிஷ் ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கும். ஸோ எந்த மூமெண்ட்டும் கொடுக்க முடியாமல் அவங்களுக்கு ஒரு படுக்கை நிலையில் தள்ளக்கூடிய ஒரு நோய் தான் முடக்குவாதம். நம்முடைய சித்த மருத்துவத்தில் இதற்கு தன்னிலையற்ற வாதம் தான் முக்கியமான ஒரு காரணம். நம்ம உடம்பில் ஒரு நோய் நிலை ஏற்படுது அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் கழிவுகளுடைய தேக்கம் தான். கழிவுகளுடைய தேக்கம் இருக்கும் பொழுது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய 3 உடல் தாதுக்களும் சமநிலையற்று காணப்படும். நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த வாதம், பித்தம், கபம் சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் நம்ம உடம்புல நோய் நிலை எதுவும் இருக்காது. நம்முடைய உடல் ஆரோக்கியமாக செயல்பட்டுருக்கும். ஒரு நோய் நிலை ஏற்படுது அப்படின்னா இந்த 3 உடல் தாதுக்கள் சொல்லக்கூடிய வாதம், பித்தம், கபம், இது 3ம் சமநிலை அற்று காணப்படும் பொழுது நமக்கு நோய் நிலை ஏற்படும். சித்த மருத்துவத்தில் 4448 வகைக்கான நோய்கள் இருக்குது, பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதற்கு முக்கிய காரணம் இந்த சமநிலையற்ற வாதம், பித்த, கபம் தான். அந்த வகையில் இன்றைய நம்ம பார்க்கக்கூடிய முடக்குவாதம் அப்படின்னா சமநிலையற்ற வாதம் தான் முக்கியமான ஒரு காரணமே. ஸோ வாதம் சமநிலையற்று காணப்படும் பொழுது மூட்டுகள் சார்ந்த, எலும்புகள் சார்ந்த, நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். ஒவ்வொரு சிறிய மூட்டுகள்லேருந்து பெரிய மூட்டுகள் வரைக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடிய இந்த முடக்குவாதம்க்கு நம்ம சித்த மருத்துவத்தில் நிரந்தரமான ஒரு தீர்வுகள் இருக்குது. நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நம்ம 4 தலைமுறைகளாக இந்த முடக்குவாதம்க்கு மூலிகை சிகிச்சையிலே நம்ம நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். இந்த நோய்க்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிற சித்தர்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதே மாதிரி அதற்கான தீர்வுகளும் அதற்கான மூலிகை மருத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ விரைச்சனத்தால் வாதம் தாழும். வாதத்தை எப்படி சமநிலைப்படுத்த முடியும் அப்படின்னா, நம்ம மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி பேதிக்கு மருந்துகள் கொடுக்கும்போது நமக்கு வாதம் சமநிலையற்ற வாதம் சமநிலைமைக்கே வர ஆரம்பிக்கும். ஸோ முடக்குவாதம்னால பாதிப்பு ஏற்பட்ட நோயாளிகளுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பேதிக்கு மருந்துகள் கொடுத்து உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாதத்தையும் சமநீராக்கி ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் அசைவு கொடுக்குற மாதிரியான பஞ்சகர்ம சிகிச்சைகள் எடுக்கும் பொழுது கட்டாயம் இந்த முடக்குவாதத்திற்கும் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் மூலிகை மருந்துகளில் தீர்வுகள் இருக்குது. ஓகே டாக்டர், நம்ம முடக்குவாதம் பற்றி பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. விசிலாங்க. எந்த ஊர்லேருந்துமா? சேலத்துல இருந்து. ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா?
எனக்காக தான். உங்க வயது? 55. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா? வணக்கம்மா. ஹலோ. வாய் முடக்குவாதத்தால வாய் இழுத்த மாதிரி இருக்குதுங்க. சரிங்கம்மா. அது கண்ணு திறந்த மாதிரியே இருக்குது, கண்ணு திரும்ப முடியல. சரிம்மா, இது யாருக்கான கேள்வி? உங்களுக்காக கேட்குறீங்களா? எனக்காக தான். சரிம்மா, எத்தனை வருஷமா இப்படி இருக்கு? இப்போ ஒரு 6 மாசமா இந்த மாதிரி இருக்குதுங்க. சரிங்கம்மா. உடம்பு பிரச்சனை. உடம்புல உங்களுக்கு அந்த கைகள்ல கால்கள்ல எந்த பக்கம் உங்களுக்கு பாதிப்பு இருக்கு? இடது பக்கம். கை காலெல்லாம் இழுக்கல, வாய் மட்டும் கோணிச்சிக்கிச்சு. சரிங்கம்மா, ஓகே. கவலைப்படாதீங்கம்மா. இது நம்ம ஆரம்ப கட்ட நிலையிலே பார்க்கறது நல்ல விஷயம். இது முகவாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த முகவாதம்க்கு நம்ம டக்குன்னு ஒரு 3 மாதத்திலே நம்ம சிகிச்சை முறைகள் எடுக்கும்போது சரி பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா மசில்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்ட்ஸ் அந்த ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். அது நம்ம மசாஜஸ் தெரப்பீஸ் மாதிரி கொடுத்து நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக சரி பண்ண முடியும். ஸோ முகவாதம்க்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோமா. முடக்குவாதம், அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாதத்தை எப்படி மோஷன் வழியாக நம்ம வெளியேற்ற முடியுமோ அதே மாதிரி இந்த முகவாதம்க்குன்னு பார்த்தீங்கன்னா மோஷன் வழியாக உங்களுக்கு மலமிளக்கி சூர்ணம் கொடுக்கும் பொழுது அந்த வாதம் சமநிலைமைக்கு வந்துடும். உணவில் முடக்கற்றான் கீரை நிறைய உணவில் எடுத்துக்கோங்க. எக்ஸசைஸ் இருக்குமா, பயிற்சி முறைகளில் தான் இது நம்ம நார்மலுக்கு கொண்டு வர முடியும். அந்த ஸ்டிஃப்னஸாக இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே நம்ம பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது மூலயமாகவும் உங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும். ஸோ அதனால் உடனடியாக நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் பாருங்கள். இதற்கான சிகிச்சை முறைகள் ஒரு 3 மாதம் எடுக்கும்பொழுது கட்டாயம் சரி பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். நான் திவ்யா பேசுகிறேன். எந்த ஊர்லேருந்துமா? திருச்சியிலேருந்து பேசுகிறேங்க. ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? பாட்டிக்காக கேட்குறீங்க. என்ன வயதாகுதுமா பாட்டிக்கு? அவங்களுக்கு 85 வயசு இருக்குங்க. சரி, உங்கள் கேள்வியை தொடர்ந்து கேட்கலாமா? வணக்கம்மா. வணக்கம் மேம். பாட்டிக்கு 85 வயசு ஆகுதுங்க. சரிங்கம்மா. அவங்களுக்கு முட்டு வலி ஒரு 10 வருஷமாவே இருக்கு. அவங்க வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி, ஆனா வலி இருந்தாலும் அப்படியே வேலை செஞ்சுட்டே தான் இருந்தாங்க. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலா போய் பார்க்கும்போது அது முட்டி தேய்மானம் ஆயிடுச்சு, வீக்கமா இருக்குன்னு சொல்லி ஆயில்மெண்ட் மாதிரி மசாஜ் மாதிரி இது பண்ணி விட்டாங்க. ஆனா அது இப்போ வலி அதிகமா ஆயிடுச்சு, நடக்கவே முடியாம போயிருச்சு. சரிங்கம்மா, கவலைப்பட வேண்டாம். அவங்கள நேரில் அழைச்சிட்டு வாங்க. இந்த வயோதிகம்னால நமக்கு இந்த இயற்கையாகவே பார்த்திங்கன்னா எலும்புகளே தேய்மானமாக ஆரம்பிக்கும். ஸோ 80 வயது அப்படின்னும் போது அதுவும் அவங்க எல்லா வேலைகளும் செஞ்சுருக்காங்க. ஜாயிண்ட்டில் நல்லாவே அவங்களுக்கு இருக்கும். இயற்கையாக அந்த இருக்கக்கூடிய தேய்மானத்தை நம்ம மூலிகை மருத்துவம் மற்றும் வெளிப்புற சிகிச்சைகள் 2மே சேர்த்து கொடுக்கணும். சத்து குறைபாடு, ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க. அதாவது நம்ம வயதாகும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல அப்சார்ப்ஷன் பவர், நம்ம சாப்பிட்ட சத்தான உணவுகள் இருந்தால் கூட ஒரு சத்தான உணவு நீங்கள் கொடுக்குறீங்க, ஆனால் சத்துக்கள் முறையாக அப்சர்வ் ஆகாது. அதனால் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கும். வீக்னஸ்னாலையும் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம சிகிச்சை முறை அளிக்கணும். வெளிப்புற சிகிச்சையாக நம்மளுடைய மருத்துவமனையில் பஞ்சகர்ம சிகிச்சைகள் மேற்கொண்டுட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய மருத்துவமனைக்கு அவங்க அழைச்சிட்டு வாங்க. கட்டாயம் வலிகள் இல்லாமல் அந்த தேய்மானத்தை சரி செய்யக்கூடிய பயிற்சி முறைகள் இருக்குது. அதாவது எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுப்போம். இந்த வலி இருக்குன்னு சொல்லி நம்ம ரெஸ்ட்லேயே இருந்துட்டோம் அப்படின்னா இன்னும் ஜாயிண்ட்டில் ஸ்டிஃப்னஸ் அதிகமாயிரும். ஸோ அதனால் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வர்றது நல்லது. இப்பொழுதைக்கு வெளிப்பிரயோகமாக பிண்ட தைலம் அப்படிங்கிறது உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். அதை லேசாக சூடு பண்ணி ஒவ்வொரு ஜாயிண்ட்லையும் அப்ளை பண்ணுங்கம்மா. கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மேம், என் பேர் நிவேதா பேசுகிறேங்க மேம். நான் காரைக்குடியிலேருந்து பேசுகிறேங்க. ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? மேம், எங்கள் அப்பாக்காக கேட்கணுங்க மேம். அப்பாவோட வயது என்ன? 45ங்க. சரி, தொடர்ந்து கேள்வியை கேட்கலாம்ப்பா. வணக்கம்மா. மேடம் வணக்கங்க மேடம். சொல்லுங்கள் மேடம். எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னாங்க மேடம், காலில் பார்த்தீங்கன்னா தோல் பிரச்சனை இருக்கான்னு என்னன்னு தெரியலைங்க மேடம். சரி. அவர் காலை பாத்தீங்கன்னா சொரிஞ்சாரு அப்படின்னாங்க மேடம். தோல் பாத்தீங்கன்னா செதிலா விழுதுங்க மேடம். சரி, ஓகேமா. அது பாத்தீங்கன்னா அதிகமா ஒரு சொரிய பாத்தீங்கன்னா ரொம்ப எரிச்சல் எடுக்குதுன்னு சொல்றாரு. அதுல இருந்து ஒவ்வொரு டைம் பாத்தீங்கன்னா ரத்தம் வருதுங்க மேடம். கொஞ்சம் பயமா இருக்கு, ரொம்ப அது எஃபெக்ட் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாவும் இருக்குங்க மேடம். தலையில பாத்தீங்கன்னா அதுவும் இல்லாம பொடுகு மாதிரி நிறைய இருக்குங்க மேடம். தலை ஃபுல்லாவே இருக்கு, அதிகமா இருக்கு. சரி சரி, ஓகேம்மா, கவலைப்படாதீங்க.
ஆரம்ப கட்ட நிலையில் பொடுகு மாதிரி ஆரம்பித்து அதுக்கப்புறம் சோரியாசிஸாக நமக்கு அந்த பிரச்சனை வந்து தெரிய ஆரம்பிக்கும். இது உடனடியாக நம்முடைய மூலிகை மருந்துகள் தொடர்ச்சியாக 3 மாதம் எடுக்கும் பொழுது கட்டாயம் சரி பண்ண முடியும். அதாவது செதில் உதிர் நோய் அப்படி நம்ம சொல்லுவோம். அதாவது சோரியாசிஸ் அப்படிங்கிறது சித்த மருத்துவத்தில் செதில் உதிர் நோய். ஸோ இதற்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நம்ம 4 தலைமுறைகளாக பல லட்சக்கணக்கான நோயாளிகளுக்கு நம்ம மூலிகை மருந்துகளே நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். கழிவுகளுடைய தேக்கம் தான் நோய்க்கான முதல் காரணம். தோல் நோயாக இருக்கட்டும், மூட்டு வலியாக இருக்கட்டும், உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கும் முக்கிய காரணம் உடம்புல கழிவுகள் தங்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து நமக்கு வேறு வேறு நோய்களாக பிரதிபலிக்குது. நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த சோரியாசிஸ்க்கு நம்ம என்ன மாதிரி சிகிச்சை முறைகள் கொடுக்குறோம், நம்ம நிரந்தரமான தீர்வு எதனால் கொடுக்குறோம் அப்படின்னா, நோய்க்கான முதல் காரணத்துக்கு நம்ம சிகிச்சை அளிக்கிறோம். ஒரு சோரியாசிஸ்னால் பாதிப்பு ஏற்பட்ட பேஷண்ட்ஸ் நம்ம மருத்துவமனைக்கு வரும்பொழுது முதல் சிகிச்சையாக கழிவு நீக்கு சிகிச்சை, உடம்புல தங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு கோலான் ஹைட்ரோதெரப்பிங்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ பல வருஷமாக தங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் இந்த தெரப்பி எடுக்கும்பொழுது உடம்புலேருந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். அதற்கடுத்து வாழை இலை குளியல், உடம்புல இருக்கக்கூடிய இந்த கழிவுகள் எல்லாமே வேர்வையின் மூலியமாக வெளியேற்றக்கூடிய சிகிச்சைகள். ஸோ ஸ்டீம் பாத் வந்து நம்ம எடுக்கும் பொழுது வேர்வையின் மூலியமாக கழிவுகள் வெளியேறும். ஸோ கழிவுகளை ஃபஸ்ட் நம்ம வெளியேற்றுறோம். அதற்கடுத்து ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய சிறப்பான மூலிகை கஷாயங்கள் வந்து நம்ம கொடுக்குறோம். இதெல்லாம் ரெகுலராக ஒரு 3 months to 6 months வந்து எடுக்கணும். வெளிப்புற சிகிச்சையாக அதாவது மூலிகை தைலங்கள் போட்டு நம்ம லேப்பனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சைகள், இந்த மாதிரி பற்றுன்னு சொல்லக்கூடிய சிகிச்சைகள், இந்த மாதிரி நிறைய வெளிப்புற சிகிச்சைகளும் கொடுத்துட்ருக்கோம். உள்ளுக்கும் மூலிகை மருந்துகளும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து ஒரு 3 to 6 மாத காலம் எடுக்கும் பொழுது உங்களுக்கு பழைய நிலை, இந்த சரும நோயினால் பாதிப்பு இருந்த மாதிரியே இருக்காது. பழைய ஸ்கின் டோன் வந்து வர ஆரம்பிச்சிடும். அந்த தேமல், அந்த ரேஷஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா மறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும். நம்மளுடைய மருத்துவமனையில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்யூர் ஆன பேஷண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க திரும்பவும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம 6 months ஒன்ஸ் வந்து நம்ம வயிற்றை சுத்தம் செய்யக்கூடிய இந்த தெரப்பி அகைன் எடுக்க சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி கழிவுகள் தேங்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா எந்த கிளைமேட்லேயும் சரி திரும்பவும் வாழ்நாள் முழுதும் அவங்களுக்கு வராத மாதிரி பார்த்துக்கலாம். பரங்கிப்பட்டை ஒரு 5 கிராம், காலையில் 5 கிராம், நைட்டு 5 கிராம் பாலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க சொல்லுங்கள். நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் தனிகை மேடம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க சார்? எனக்கு அதெல்லாம் கேட்குறேன். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். வணக்கம். வயது வந்து 52. சொல்லுங்கள் சார். மேடம் ஒரு மாதிரி எந்த ஒர்க்கு செய்தாலும் ஒரு மாதிரி மயக்கச்சி கீழே விழுந்துடும் மேடம். ஓகே சார், உங்கள் வயது என்ன சார்? உங்கள் வயது என்ன? 52 மேடம். ஓகே ஓகே சார். இப்போ சுகர், ப்ரெஷர் ஏதாவது இருக்குங்களா? ஒரு மாதிரி மயக்கமா, எந்த ஒர்க்கு செய்தாலும் ஒரு மாதிரி மயக்கமா இருக்குது, கீழே ஒரு மாதிரி விழுந்துடலாம். சரி, ஓகே சார். சார் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுகர் லெவல் அண்ட் ப்ரெஷர் ரெண்டுமே வந்து எப்படி இருக்கு? ஓகே ஓகே. ஸோ அப்படி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு ரொட்டீன் டெஸ்ட் வந்து பார்க்குறது நல்ல விஷயம். அதாவது ஃபாஸ்டிங் பிளட் சுகர் சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு சுகர் டெஸ்ட் வந்து பார்க்கணும். 3 monthsோட ஆவரேஜ் இது வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதற்கடுத்து ப்ரெஷர், ஸோ லோவாக போகுதா ஹையாக போகுதா அப்படிங்கிறத ரிப்பீட்டடாக ஒரு 3 to 5 times வந்து நீங்கள் ஒரு செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு லோ சுகர்னாலையும் இல்லைனா உங்களுக்கு ப்ரெஷர் லோ ப்ரெஷர்னாலையும் மயக்கம் வருது அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமான உணவுகள் எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ சத்தான உணவுகள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்துருக்கும். அந்த மயக்க நிலை வந்து ஏற்படாது. ஏன்னா லோ சுகர் லோ ப்ரெஷர் போகும்பொழுது தானாகவே நமக்கு ஒரு மயக்க நிலை வந்து ஏற்படும். ஸோ அதனால் நீங்கள் உடனடியாக இந்த பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். அதே மாதிரி ரிப்பீட்டடாக வந்து ப்ரெஷரும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்முடைய மருத்துவமனையிலும் நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். சத்து மாவு கஞ்சி உணவில் நிறைய எடுத்துக்கோங்க. இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க. நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள், ஏதாவது ஒரு வகையான பழங்கள் வந்து டெய்லி எடுத்துக்கணும். வெஜிடபிள் சூப்ஸ் வந்து எடுத்துக்கணும். இந்த பருவ காலத்தில் வந்து நல்ல நீராகாரம் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு உடம்புல வந்து நீர் சத்து குறையும் பொழுது கூட மயக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு முறை நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்துமா? வணக்கம் மேம், நான் தருமபுரியிலேருந்து துர்கா பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்குறேன். உங்கள் வயதுமா?
25ங்க. தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம்ப்பா. வணக்கம்மா, வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. சைனஸ் ப்ராப்ளம் இருக்குதுங்க டாக்டர். ஓகேம்மா, எவ்வளோ நாளாக இருக்கு? ஒரு 6 மாசமா இருக்குதுங்க டாக்டர். சரிங்கம்மா. காலையில எழுந்திருச்சா விடாம தும்பல் வந்துகிட்டே இருக்குது. மூக்குல வந்து தண்ணியா ஒழுகுது. ம் ம் அதே மாதிரி தாளிச்சா ஏதாவது ஐஸ் ஐஸ் தான் சாப்பிட்டா வந்துட்டு விடாம தும்பல் வந்துகிட்டே இருக்குதுங்க சரி டாக்டர். சரி, ஓகேம்மா, கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து உணவில் கவனம் செலுத்தணும். அதிகப்படியான இனிப்பு எடுத்துக்கிறீங்களா, குறிப்பாக வெள்ளை சர்க்கரை எடுக்கிறீங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். அளவுக்கு அதிகமாக ஸ்வீட்ஸ் வந்து எடுக்கக்கூடாது. அடுத்து உங்களுக்கு என்ன அலர்ஜி ஆகுதுன்றதை கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். டஸ்ட்டு பட்ட அலர்ஜி ஆகுதா, இல்லை வீட்டில் ஒரு ஊதுவத்தி ஏற்றுறாங்க, இல்லை ஒரு பர்ஃப்யூம் யாராவது யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஸ்மெல் பண்ணும்போது உடனே வருதா, இல்லை சில்லுன்னு காற்று படும்பொழுது வருதா, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன அலர்ஜி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். இது எளிதில் வந்து 3 மாதத்தில் சரி பண்ண முடியும். நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். வாரத்தில் 2 நாட்கள் வேது பிடிங்க. திரிக்கடுக்கு மாத்திரை காலையில் 1 நைட்டு 1 சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கலாம். சுக்கு வந்து சந்தனம் மாதிரி இழைச்சி நெத்தி பகுதியில் பற்று மாதிரி போட்டுக்கோங்க. இந்த சிகிச்சை முறைகள்லாம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஃபாலோ பண்ணலாம். நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம தலைப்பகுதிகளில் காற்று அறைகள் இருக்கும், அதில் கிருமிகள் தங்கியிருக்கும், இல்லை உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காத ஒரு தூசியோ ஏதோ ஒன்று அங்கே தங்கியிருக்கும். அதனால் ஃபுல்லாக அங்கே சளி கோர்த்துருக்கோம், நீர் கோர்த்துருக்கோம். அது எல்லாமே நம்ம அங்கேருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு சிகிச்சை முறைகள் எடுக்கணும். நம்முடைய மருத்துவமனையில் நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பான சிகிச்சை முறைகள் ஒரு 5லிருந்து 8 முறை எடுக்கும் பொழுது கட்டாயம் இதற்கு நிரந்தரமான தீர்வுகள் இருக்குது. நிறைய பேர் காலையில் எழுந்த உடனே ஒரு 50 தும்மல் வருது, 100 தும்மல் வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்கெல்லாம் முக்கிய காரணம் இந்த சைனசைட்டிஸ் தான். இதற்கு நம்மளுடைய மருத்துவமனையில் நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். 3 மாதத்தில் இது சரி பண்ண முடியும். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. மேம் என் பேர் வந்து அர்ச்சனா மேடம். எந்த ஊர்ல இருந்துமா? பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் மேம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயது என்னம்மா? 27 மேடம். தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சரிங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க. எனக்கு வந்து குழந்தை இல்லை மேடம், பிசிஓடி தொந்தரவு இருக்கு. ஓகேம்மா, எத்தனை மாசமா இருக்கு? மேம் 3 இயர்ஸா இருக்கு மேடம். ஓகே, 3 இயர்ஸா மேரேஜுக்கு முன்னாடியே பிசிஓடி இருந்தது. சரி. டேப்லெட் வந்து வாங்கி சாப்பிட்டா கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருந்தது. சரி. மேரேஜுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் குழந்தை ஒரு 6 மந்த் நின்று கன்சீவ் இருந்தா மறுபடியும் அது அபாய்ட் ஆயிடுச்சு மேம். சரிங்க சரிங்கம்மா, அதாவது இந்த குழந்தையின்மை அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்போ தான் நமக்கு இந்த நீர்க்கட்டி பற்றி யோசிப்போம், கர்ப்பப்பை பற்றி நம்ம அப்போ தான் ஒரு கவனமே நமக்கு வரும். உங்களை மாதிரி நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடியே எனக்கு பிசிஓடி இருந்தது, மாதவிலக்கு முறையாக இருக்காது, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் வரும், அதை நான் சரியாக கவனிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கர்ப்பப்பை அப்படிங்கிறது வெறும் குழந்தை பெறதற்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து டெலிவரி ஆன பிறகு கூட இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும்பொழுது அதுவும் ஒரு கவனம் இல்லாமல் அலட்சியமாக விட்டுருவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் முக்கியமான ஒரு விஷயம். அதோட செயல்திறன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதில் ஒரு சில சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னா உடனடியாக அதற்கு கவனம் செலுத்தணும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்திலாம் அது பெரிய பிரச்சனையாக நமக்கு ஒரு நாள் பிரதிபலிக்குது. குழந்தையின்மை அப்படின்னும் பொழுது தான் நமக்கு இந்த பிசிஓடி பிரச்சனையே நமக்கு ஞாபகத்துக்கே வருது. ஸோ இப்போ பெண்கள் வந்து ஒரு சிலர் கேட்கும்பொழுது எனக்கு 3 மாதத்துக்கு வரும்போது எனக்கு அது வந்து எனக்கு மாதம் இருக்கும்போது எனக்கு அது சிரமமாக இருக்குது, 3 months ஒன்ஸ் வரும்பொழுதோ இல்லை 6 months எனக்கு மென்சஸ் இல்லாமல் இருக்கிறது எனக்கு பிரச்சனையாகவே எனக்கு தெரியல, ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ஒரு வகையான கழிவுகளுடைய தேக்கம் தான். மாதம் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த கருமுட்டையோட வளர்ச்சி கரெக்டாக அது வெளியேறணும். அப்படி இல்லாமல் அது உள்ளேயே தங்கும் பொழுது தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. முறையான சிகிச்சை முறைகள் எடுக்கும் பொழுது கட்டாயம் இந்த பிசிஓடியை சரி பண்ண முடியும். இன்றைய காலகட்டத்தில் பூப்படைந்த பெண்கள் முதல் மாதம் பூப்படைஞ்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு 8 மாதம் வரைக்கும் மென்சஸே வரலன்னு சொல்லுவாங்க. டக்குன்னு உடனே போய் ஸ்கேன் பார்க்கும்போது அப்போவே நீர் கட்டி இருக்கிறத பார்க்குறோம். இதற்கு காரணம் பார்த்திங்கன்னா நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறதுனால தான். அதே மாதிரி உடல் உழைப்பு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால, முறையாக கழிவுகள் வெளியேறாமல் இருக்கிறதுனால, எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்காமல் இருக்கிறதுனால, இது எல்லாத்தினால தான் இந்த பிரச்சனைகளே வருது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய மருத்துவமனையில் கழிவு நீக்கு சிகிச்சை எடுங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய முறையான ட்ரீட்மெண்ட்ஸ் ஒரு 3 to 6 months 8 months வரைக்கும் எடுக்கணும்.
ஸோ உங்களுக்கு மாதவிலக்கிலேயே அந்த கட்டியை கரைத்து வெளியில் கொண்டு வர அளவுக்கு நம்மளுடைய மருத்துவமனையில் சிறப்பான மூலிகை சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் ரெகுலராக எடுக்கும்பொழுது ஃபஸ்ட்டு நீர்க்கட்டி உங்களுக்கு கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். அதற்கடுத்து உங்களுக்கு கருமுட்டையோட வளர்ச்சிகள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நீர்க்கட்டி இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த கருமுட்டையோட வளர்ச்சி அந்தளவுக்கு ஹெல்த்தியாக வந்து இருக்காது. ஸோ அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் முறையான ட்ரீட்மெண்ட்ஸ். குழந்தையின்மை அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களை கணவருக்கும் வந்து சிகிச்சை முறைகள் எடுக்கணும். அவருக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கா, கவுண்ட் லெவல் நார்மலாக இருக்கா, மொட்டிலிட்டி நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ 2 பேரும் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வாங்க. நிறைய பேர் வந்து இந்த குழந்தையின்மைக்காக நிறைய சிகிச்சை முறைகள் எடுத்திருப்பாங்க. லேப்ரோஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி பிளாக் டெஸ்ட் எடுத்து பார்த்துருப்பாங்க. எந்த பிளாக்ஸுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. கருமுட்டை வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி வளர்ச்சி அடையிறதற்காக ஊசிகள் செலுத்துப்பாங்க. அதே மாதிரி கருமுட்டை ரப்சர் ஆகலை அப்படின்னு சொல்லி அந்த கருமுட்டை உடைவதற்கு ஊசிகள் மூலியமாகவே நிறைய சிகிச்சை முறை எடுத்திருப்பாங்க. இயற்கையான மூலிகை மருத்துவத்திலேயே எந்த விதமான அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்மளுடைய மருத்துவமனையில் தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தொடர்ச்சியாக 2 பேரும் நம்மளுடைய மருத்துவமனைக்கு வந்து ஆலோசனை பெற்று ஒரு 6 மாத காலம் சிகிச்சை எடுங்க. பிசிஓடி கிளியர் ஆகி உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை தங்கும், கவலைப்பட வேண்டாம். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்புல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து? ஹலோ, கேக்குது, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து சத்யா. ஓகே, எந்த ஊர்ல இருந்து? சேலத்துல இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான் மேம் கேட்கணும். உங்க வயது? 30 ஆகுது. 30. உங்க தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம் மேடம். சொல்லுங்க. வணக்கம். மேம், எனக்கு வந்து ஒரு 6 மாசமா வந்து ஒரு பேக் பெயினா இருந்தது. நான் வெளியில வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி பார்க்கும்போது டிஸ்க் பல்ஜ்னு ரிப்போர்ட்ல காட்டுது மேம். சரி சரி, ஓகே. என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? என்ன ஜாப் உங்களுக்கு? நான் வந்து கேப் டிரைவரா இருக்கேன். சரி, ஓகே. ஸோ உங்களுக்கு அந்த வலி வந்து கால் வழியாக பரவுதா? பேக்ல இருந்து ரேடியேட் ஆகி கால் வழியாக வருதா? ஆமா மேம். ஓகே. 2 கால்கள்லையும் இருக்குங்களா, ஒரு காலில் மட்டும் இருக்கா? 2 கால்லையுமே இருக்கு மேம். 2 கால்லையும் இருக்கு. ஓகே, சரி, கவலைப்படாதீங்க. இது ஈஸியாக சரி பண்ணிடலாம். நாம் செய்யக்கூடிய ஒரு சில நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட ஜாபாக இருக்கலாம், இல்லை சிட்டிங் ஜாப்லேயே ஒர்க் பண்ணுறவங்க, சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்க, லாங் ஸ்டாண்டிங்காக நின்றுட்டே இருக்கவங்க, ரொம்ப ட்ராவல் பண்ணுறவங்க, இவங்களுக்கு மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த L4 L5 தான் டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகிருக்கலாம், இல்லை கொஞ்சம் ப்ரொலாப்ஸ் ஆகிருக்கலாம், இல்லைனா இந்த நர்வ் வந்து கம்ப்ரெஸ் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி காரணங்கள் வந்து தான் உங்களுக்கு அந்த வலிகள் இருக்குது. ஸோ இதற்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 8 முறை வந்து நம்மளுடைய மருத்துவமனையில் பஞ்சகர்மா சிகிச்சைகள் எடுங்க. இதற்கு கடிவஸ்தின்ற ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்போம். அதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த கம்ப்ரெஷன், டிஸ்க் ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். அதற்கப்புறம் டெய்லி வந்து காலையில் 1 மணி நேரம், நைட்டு 1 மணி நேரமாவது கொஞ்சம் எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். யோகாசன பயிற்சிகள் வந்து பண்ணணும். அப்போ தான் அந்த மசில்ஸ், நர்வ்ஸ் எல்லாமே ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் பார்த்து கொள்ள முடியும். இப்படி நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து திரும்பவும் வராத அளவுக்கு பார்த்து கொள்ளலாம். ஸ்டிச்சிங் எக்ஸசைஸ், அதாவது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மசில்ஸும் ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கும். அதை ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு எக்ஸசைஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஈஸியாக சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். பாண்டிச்சேரியில் நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது, நேரில் போய் பாருங்கள். ஒரு 8 சிட்டிங்ஸ் நான் சொன்ன சிகிச்சை எடுங்க, கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்கம்மா? என் பேரு சொல்லுங்க. தேவி. கேக்குதுங்களாமா? ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காகதாம்மா. உங்கள் வயது? எனக்கு 42. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்க. அம்மா, எனக்கு 42 வயசு ஆகுது. சரிங்க. எனக்கு வயிறு வலி தொந்தரவு இருந்ததுனால ஒரு 6 மாசமா இங்கிலீஷ் மருத்துவமனைக்கு போனோமா. சரி. அங்க செக் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க, ஸ்கேன் பண்ணிட்டு கர்ப்பப்பை கட்டி இருக்கு, 18 mm இருக்கு, இது ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன கட்டின்னு சொன்னாங்களா? அதெல்லாம் எதுவுமே சொல்லமா, டெஸ்ட் எடுக்கணும், இது ஆபரேஷன் பண்ணாதான் உங்களுக்கு சரியாகும்னு சொல்லிட்டாங்க. சரி. இன்னொன்னு தலைக்கு ஊத்திக்கும் போதெல்லாம் அந்த ப்ளீடிங் வந்து கட்டி கட்டியா ஆகுதுமா. சரிம்மா, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்மளோட மருத்துவமனைக்கு வாங்க. ஏன்னா கர்ப்பப்பை கட்டிங்கிறது நிறைய வகைகள் இருக்குது. ஸோ காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்ட்ஸ் கட்டி தான் நம்ம பார்க்குறோம் காமனாக. இதை தாண்டி நிறைய வகையான கட்டிகள் இருக்குது. ஸோ பயப்பட வேண்டாம், உடனடியாக மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள். ஏன்னா நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ளீடிங் ஆகி ஹீமோக்ளோபின்லாம் குறையிற அளவுக்கு போகி மயக்க நிலையில் வர அளவுக்கு போன பிறகு தான் அதற்கான முக்கியத்துவமே கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஆரம்ப கட்ட நிலையில் சிகிச்சை எடுக்கிறது நல்லது.
ஸோ நம்மளுடைய மருத்துவமனையில் கர்ப்பப்பை கட்டிகள், அனைத்து விதமான கர்ப்பப்பை கட்டிகளுக்கும் நம்ம மூலிகை மருந்துகளே சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் யூட்ரஸாக ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த வலிகள் தாங்க முடியல, அதே மாதிரி ரொம்ப ப்ளீடிங் அதிகமாக போகுது, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சர்ஜரி பண்ணிடுறாங்க. யூட்ரஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய பிரச்சனைகள்னால கஷ்டப்படுறாங்க. குறிப்பாக உடல் எடை அதிகரிச்சுட்டே வரும், மூட்டு வலி சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ கட்டிகள் வளர்ந்த பிறகு வரத்தை விட முன்னாடியே வந்து சிகிச்சை எடுக்கிறது நல்ல விஷயம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். அதுக்கு நாமக்கல். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க சார்? எனக்காக தான். உங்கள் வயது என்ன? 25. 25. தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கள். படுக்கும்போது முதுகுலையும் வயிற்றுலையும் வலி இருக்கு. வலி இருக்கு, இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குமான்னு டவுட்டாக இருக்கு. ஓகே, அதாவது மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேக் பெயின், அதாவது நம்மளுடைய இந்த ஸ்பைனல் கார்டு வந்து ஒரு சிலருக்கு நம்ம செய்யக்கூடிய அன்றாடம் வேலைகளில் ஒரு சில மாற்றம் இருக்கும். ஒரே பொசிஷனில் உட்காந்துருப்போம், இல்லை நின்றுட்டே இருந்திருப்போம், இல்லை டக்குன்னு ஒரு வெயிட் தூக்கும் போது அந்த முதுகு தண்டுவடத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். அடிக்கடி மாடிப்படி ஏறி ஏறுறவங்க, ட்ராவல் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால ஒரு பெயின் வந்து இருக்கும். ஸோ மசில்ஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அது பேக் பெயினாக, முதுகு ஃபுல்லாகவே வலி இருக்கிற மாதிரி இருக்கும், ரேடியேட்டிங் பெயின் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு 2-3 சிகிச்சையிலே நம்ம சரி பண்ண முடியும். நம்மளுடைய மருத்துவமனையில் ஸ்பைனல் கரெக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய சிகிச்சை முறைகள், இலக்கு முறைகள், இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ மருந்துகளே இல்லாமல் தெரப்பீஸ் மூலியமாகவே ஒரு சில கண்டிஷன்ஸ்க்கு நம்ம தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். முடக்கற்றான் தைலம் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ஹாட் வாட்டர் வச்சு ஒத்தடம் மட்டும் கொடுங்க. இது நல்ல ரிலீஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு முறை நேரில் வந்து பார்க்குறது நல்லது. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ராமையப்பனம்மா. ராமையப்பன். சரி சார், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? திருப்பூர்ங்க. சரி, யாருக்கா கேட்குறீங்க சார்? யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்குறேங்கம்மா. உங்கள் வயது? வயது 75ங்க. 75. உங்கள் கேள்வியை தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கள். இடுப்புக்குள்ள வலைங்க, வயசு 75 ஆச்சுங்க. சரிங்க. இடுப்புல எட்டி வச்சோம்னா சல்லுன்னு பிடிக்குதுங்க. ஓகே, எவ்வளோ நாளாக இருக்குது? ஒரு 10 நாளாக இருக்குதுங்க. ஓகே, மலச்சிக்கல் இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க, வெளியே வந்து நல்லா போகுது. சரி சரி, ஓகே. வேறு ஏதாவது தொந்தரவுக்கு மாத்திரை எடுத்துக்கிறீங்களா? சர்க்கரைக்கு பிரஷருக்கு மாத்திரை இருக்கிறேங்க. சரிங்க, கண்ட்ரோலில் இருக்கா? கண்ட்ரோல் இருக்குதுங்க. சரிங்க, ஓகே. என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க? இப்போ 75 ஆச்சுங்க. சும்மா ஃபஸ்ட்டு தானுங்க மரத்தடி உட்காந்துருக்க வேண்டியது, அங்கே எங்கேயும் நடக்க வேண்டியதுங்க. சரி, ஓகே. நான் ஒரு தைலம் சொல்கிறேன், அது வீட்டிலே நீங்கள் ரெடி பண்ணி அந்த எங்கே வலி இருக்கோ அங்கே முதுகு ஃபுல்லாகவே, குறிப்பாக முதுகு தண்டுவடத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. சரியா? உங்களுக்கு வாத நாராயணன் இலை கிடைக்கும், முடக்கத்தான் கீரை கிடைக்கும், குப்பைமேனி கீரைகள் கிடைக்கும். குறிப்பாக குப்பைமேனி வந்து வேரோடு எடுத்துக்கிறது நல்லது. அதற்கடுத்து கொடிவேலி அப்படிங்கிற மூலிகை கிடைக்கும். இது 4மே வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து ஒரு லிட்டர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இது எல்லா கீரைகளும் போட்டு 1-2 தட்டி போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெய் வந்து ஃபுல்லாக முதுகு தண்டுவடத்துலேருந்து தோள்பட்டை கால் வரைக்கும் ஃபுல்லாக நல்லாவே அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் கல்லுப்பு போட்டு நல்லா ஒத்தடம் கொடுங்க. இதில் வலிகள் நல்லாவே கேட்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப நேரம் உட்கார்ந்தே இருக்கும் அப்படின்னாலும் இந்த ஸ்டிஃப்னஸ்னால வலிகள் அதிகமாக இருக்கும். இந்த தைலம் போட்டு உபயோகப்படுத்தும் போது ஸ்டிஃப்னஸ் எல்லாமே நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா டெய்லி வந்து ஒத்தடம் கொடுக்கறது ஒரு பழக்கமாக வந்து வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து ஒத்தடம் கொடுங்க. இடுப்புகளுக்குன்னு எக்ஸசைஸ் எல்லாமே இருக்குது, பயிற்சி முறைகள் இருக்குது. சூரிய நமஸ்காரம் இது வந்து பண்ணும்பொழுதே நல்ல வலிகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதற்கப்புறம் உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்குன்னா நம்மளுடைய மருத்துவமனைக்கு வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் சூரியகலா மேடம். எந்த ஊர்லேருந்துமா? நான் தென்காசிலேருந்து பேசுகிறேங்க மேடம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எங்கள் அக்காக்காக கேட்குறாங்க மேடம். அவங்க வயது என்ன? அவங்களுக்கு 30 வயசு ஆகுதுங்க மேடம். தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கள். எங்கள் அக்காவுக்கு மேடம் 4-5 வருஷமாவே ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்குங்க மேடம். சரிங்கம்மா. அலோபதியில் தான் மருந்தெல்லாம் எடுக்கிறாங்க மேடம், பம்பும் எடுக்கிறாங்க. நைட்ல சரியா தூக்கம் வருதில்ல, மேல் மூச்சு ரொம்ப வாங்குது. சரிங்கம்மா. ஒரு கொஞ்ச தூரம் நடந்தாவே மூச்சு வாங்குதுங்க மேடம். சரிங்கம்மா, ஓகே, சரி பண்ணிடலாம், கவலைப்பட வேணாம். பல வருஷமாக இருக்கக்கூடிய இந்த ஆஸ்துமா பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய மருத்துவமனையில்
மூலிகை மருந்துகள் தொடர்ச்சியாக ஒரு 6 மாதம் 8 மாதம் காலம் வரை எடுக்கணும். கண்டிப்பாக இதை சரி பண்ண முடியும். இன்ஹேலர் இல்லாமலே குணப்படுத்த முடியும். நம்முடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கணும். நுரையீரல் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகள், நுரையீரலில் சளி இருக்குது அப்படின்னா அது நிறைய கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அவருக்கு வந்து க்ரானிக்காக இருக்கா, அதாவது சிஓபிடி கண்டிஷனில் இருக்கா, நீர் கோர்த்து இருக்கா, இல்லை சளி கோர்த்து இருக்கா, எந்த ஸ்டேஜில் இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம சிகிச்சை முறை கொடுப்போம். மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஹலோ மேம், என் பேர் பிரியாங்க மேம். ஓகே, நான் ஆம்பூர்லேருந்து பேசுகிறேங்க. சரிப்பா. யாருக்கா கேட்குறீங்க? மேம் எங்கள் அம்மாக்காக கேட்கணும் மேம். அம்மாவோட வயது என்னம்மா? மேம் எங்கள் அம்மாவுக்கு 55 வயசு ஆகுதுங்க மேம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா, குட் மார்னிங் மேம். சொல்லுங்கம்மா. மேடம் வெண்புண்ணுக்காக கேட்கணும் மேம். வெண்புள்ளி? வெண்புள்ளிக்காக கேட்கணும் ஓகே மேடம். ஓகேம்மா, எங்கெல்லாம் இருக்குது? மேம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெத்தி நம்ம புருவ இருக்கு இல்லைங்க மேம் மேடம், அதுக்கு அங்க வந்து வெள்ளையா இருந்துச்சு மேம். சரி. அடுத்தது உடம்புக்கு மேல வந்துச்சுங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா வருதுங்க. சரிங்கம்மா. அம்மா, இதற்கு நீங்கள் முறையான சிகிச்சை முறை கட்டாயம் எடுக்கணும். ஆரம்ப கட்ட நிலையில் வருவது நல்லது. நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வெண்புலி வந்து பெருசான பிறகு தான் வருவாங்க. ஒரு சின்ன டாட் வந்து தெரியும், அப்போவே உடனடியாக மருத்துவமனைக்கு வர்றது நல்ல விஷயம். நம்முடைய மருத்துவமனையில் வெண்புலிகளுக்கும் நம்ம சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோம். இப்போதைக்கு உங்களுக்கு வில்வ ஓடு வந்து கிடைக்கும் இல்லையா, ஸோ அந்த ஓடை வந்து எடுத்துக்கோங்க. நல்லா விளக்கில் சுட்டுட்டு அது வந்து நல்ல சாம்பல் மாதிரி ஆக்கிடுங்க. ஸோ அதை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயிலையோ இல்லை வெண்ணெயிலையோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த வெண்புலிகள் இருக்கோ அந்த இடத்த நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உள்ளுக்கு வந்து இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் நிறைய எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் சம அளவு எடுத்து நிழலையே உலர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நார்மலாக நீங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கலாம், இல்லைனா வெந்நீரில் கலந்தும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதை நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே வாங்க. நம்மளுடைய மருத்துவமனையில் இதற்கு மூலிகை கஷாயங்களும் மாத்திரைகளும் வெளிப்புறமாக பசைகள் வந்து கொடுக்குறோம், அதாவது பேஸ்ட் மாதிரி கொடுக்குறோம். ஸோ ரெகுலராக அப்ளை பண்ணும்பொழுது அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு சூரியன் ஒளியில் ஒரு 20 நிமிஷம் நிற்கணும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது தொடர் சிகிச்சையாக எடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு அந்த மச்சம் மாதிரி ஒரு சின்ன டாட் மாதிரி வரும். ஸோ அதற்கடுத்து பக்கத்தில் ஒரு டாட் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டாட்டாக வந்து ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் இந்த பிக்மெண்டேஷன் உங்களுக்கு நல்லாவே க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதற்கு நம்மளுடைய மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை எடுக்கணும். நேரில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கஸ்தூரி மேடம். எந்த ஊர்லேருந்துமா? வேலூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்கள் வயது சொல்லிட்டு பேசலாம். எனக்கு வயசு 68 ஆகுதுங்க. சரிங்கம்மா, வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்கு மேடம். 2 நாள் ஆனால் கூட மோஷன் வர்றதில்ல. சரிங்கம்மா. அங்கங்க கால் இடுப்புல இருந்து கால் எல்லாம் சுருக்குன்னு திடீர்னு குத்துது மேடம். சரிங்கம்மா. குத்துது, கால் மடக்கி கீழே ஊந்துடுறேன். வாக்கர் தான் யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன். ஓகேம்மா. கீழே ஊந்துடுறேன் மேடம். அதுக்கே நான் வாக்கர் பிடிச்சிட்டு தான் நடக்கிறது. சரி சரிங்கம்மா, சுகரும் இருக்கு. சுகரும் இருக்கு மேடம். கண்ட்ரோல் தான் மேடம். சரி, ஓகே. அம்மா, வேலூரில் நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது, அங்கே நேரில் போய் பார்க்கலாம் ஒரு முறை. ஏன்னா நீங்கள் வாக்கர் வச்சு நடக்கிறேன்னு சொல்கிறீங்க, எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது, எந்தெந்த மூட்டுகள் எல்லாமே உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குது, ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு பஞ்சகர்மா சிகிச்சைகள் கொடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து மோஷன் ஃப்ரீயாக போவதற்கு நம்மளுடைய மருத்துவமனையில் எக்ஸலண்ட்டான ஒரு மூலிகை பொடி வந்து கொடுக்குறோம். இது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 கிராம் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை சூர்ணம் வந்து எடுக்கும் பொழுது மோஷன் காலை ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதற்கடுத்து உங்களுக்கு வர்ம சிகிச்சைகள், பஞ்சகர்மா சிகிச்சைகள் இதெல்லாம் தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது கட்டாயம் வாக்கர் இல்லாமல் உங்களால் நார்மலாக நடக்க முடியும். நம்ம உணவில் கவனம் செலுத்தணுமா? நமக்கு மோஷன் ஃப்ரீயாக போகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பசித்த பிறகு உணவு சாப்பிட்றீங்களான்னு பார்க்கணும். நார்ச்சத்தில் உணவுப் பொருட்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறைய குடிங்க. குறிப்பாக இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீர் சத்து நமக்கு அவசியம். ரொம்ப அதிகமாக ஸ்வெட் ஆகும். இப்போது வாட்டர் லெவல் கம்மியாக இருக்கும்பொழுது நமக்கு அந்த வறட்சி தன்மையினால், ட்ரைனஸ்னால் கான்ஸ்டிபேட் ஆகும். ஸோ தண்ணி வந்து நல்லா குடிக்கணும். குறிப்பாக நீராகாரம் எடுத்துக்கணும். நல்ல மோர் எடுத்துக்கோங்க, புளிக்காத மோர் வந்து எடுத்துக்கோங்க. வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க. ஏதாவது ஒரு வகையான பழங்கள் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ நம்முடைய மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் வந்து சிகிச்சை எடுங்கம்மா, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். சத்யா மேம்.
எந்த ஊர்லேருந்துமா? தர்மபுரி. ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக மேம். உங்கள் வயது என்னம்மா? 28. ஓகே, தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்கம்மா. சத்யா மேம், தர்மபுரி. சரிங்கம்மா, சொல்லுங்க. தைராய்டு பிரச்சனை இருக்கு மேம், அதனால. சொல்லுங்க. எத்தனை வருஷமா இருக்கு? 2 years தான் மேம் தெரியும், அதுக்கு முன்னே தெரியாது மேம். ஒரு சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. ஒரு பொண்ணு பிறந்து 8 வருஷம் ஆயிடுச்சு மேம். சரிங்கம்மா. அந்த குழந்தை பிறந்து அதுக்கு முன்னாடி குழந்தையே இல்லைன்ட்டு நாங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோங்க மேம், வெளியில. அதனால அந்த குழந்தைக்கு அப்பதான் தைராய்டு இருக்கு அப்படின்ட்டு சேலத்துல செக் பண்ணி சொன்னதுனால சேலத்துல தான் பார்த்தோங்க நாங்க. சரிங்கம்மா. அதனாலதான் மேம் அதனால குழந்தை ஆகுமா ஆவாதா என்னன்னு தெரியுங்க மேம். சரிம்மா, இப்போ உங்களுக்கு இப்போ நீங்க இப்போ அடுத்த குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? ட்ரை பண்ணிக்கிறேங்க மேம். சரிம்மா, நான் சொல்றது நல்லா கவனிங்க. அதாவது இப்போ தைராய்டு அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, காலையில எழுந்தோன்னே ஒரு மாத்திரை போட்டால் எனக்கு ஃபுல்லாக சரியாயிடும்னு. ஆனால் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை முறைகளையும் உணவு முறைகளையும் நம்மளுடைய உடல் உழைப்பும் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக நமக்கு நார்மல் லெவலுக்கு வரும். அதாவது நம்மளுடைய உடலில் ஒரு சில மாற்றங்கள் ஏன் நிகழுது, அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபஸ்ட்டு வந்து உணவு பழக்க வழக்கங்கள் தான். நம்ம நிறைய உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். அதே மாதிரி எந்த நேரத்தில் சாப்பிடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்ல. எந்த நேரத்தில் நமக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கிறோம். காலையில் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் சாப்பிடவே 11 மணி 12 மணி ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. மதிய உணவு ஒரு 3 மணி ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. நைட்டு உணவு 11 மணி 12 மணி தான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தினால கண்டிப்பாக ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகுது. அதே மாதிரி இரவு நேரத்தில் தூங்குகிற நேரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ மனிதனுக்கு தன்னை மீறி தூங்குகிற ஒரு உறக்கம் தான் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அது லேட்டாக நம்ம தூங்கும் பொழுதும் ஹார்மோன் சேஞ்சஸ் ஆக ஆரம்பிக்கும். யாரெல்லாம் நைட் லேட்டாக தூங்குறாங்களோ, யாரெல்லாம் நைட் ஷிஃப்ட் பார்க்குறாங்களோ, கட்டாயம் அவங்களுக்கு தைராய்டு பிரச்சனைகள் வரும், ஹார்மோன் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இது எல்லாமே மாற்றிக்காமல் நம்ம வெறும் மாத்திரைகள் மட்டும் போட்டுகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நார்மலுக்கே வராது. தைராய்டு நார்மலாக இருந்தால் தான் அடுத்து இன்சுலின்ற ஹார்மோன்ஸ் நமக்கு நார்மலாக பேலன்ஸாக செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். இன்சுலின் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அடுத்து மென்சஸ் வரத்துக்கும் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு ஹார்மோன் நமக்கு சரியாக ஒர்க் ஆகலை, சரியான ஒரு உற்பத்தி பண்ணலை, இல்லை அதிகமாக உற்பத்தி ஆகுது அப்படின்னா அடுத்தடுத்த ஹார்மோன்ஸும் பாதிப்பு ஏற்படும். அதனால தான் குழந்தையின்மைக்கு ஒரு முக்கிய காரணம் அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனைகள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணுங்கள், உணவு முறைகளில் சேஞ்ச் பண்ணுங்கள், உடல் உழைப்பு வந்து கொடுங்க, உறக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம நிறைய பேர் வந்து உணவுகளில் மட்டுமே கவனம் செலுத்துகிறோம். ஆனால் ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா உறக்கமும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதுவும் பார்க்கணும். வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். ஹார்மோன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிற விஷயம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க, ரெகுலராக கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு நார்மல் லெவலுக்கு வரும். நம்முடைய மருத்துவமனையில் இந்த தைராய்டு பிரச்சனைகளுக்கும் நம்ம மூலிகை மருந்துகளில் சிகிச்சை அளிச்சிட்ருக்கோம். நார்மலுக்கு வந்திருக்கு. ஒரு 6 to 8 months வரைக்கும் தொடர்ச்சியாக மருந்துகள் எடுக்கணும். இப்போதைக்கு வீட்டில் இருந்தபடியே கல்லுப்புக்கு மாறுங்க. நிறைய பேர் வந்து இந்த அயோடின் அப்படிங்கிற ஒரு சத்து தான் நமக்கு இந்த தைராய்டு உற்பத்தி ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அயோடின்கிற விஷயம் வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்தாலோ இல்லை குறைவாக எடுத்தாலோ இந்த தைராய்டு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நம்ம பேக்கெட்டில் வரக்கூடிய உணவாக நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். பேக்கெட்டில் வரக்கூடிய உப்பு நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்போ அயோடின் வந்து நம்ம உடம்புல எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு இந்த பிரச்சனைகள் நமக்கு செட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் கல்லுப்பு வந்து உபயோகப்படுத்துங்க. சீதா இலை, உங்களுக்கு சீதா மரம் இருக்கு இல்லையா, அந்த இலைகள் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 5 இலை எடுத்துக்கு நல்லா கஷாயம் மாதிரி பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டே வாங்க. நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கும் நீங்கள் நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்துமா? திருவண்ணாமலையில இருந்து பேசுறேன். பெரிய கலகாட்டூர். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான். உங்க வயதுமா? 38. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் மேம். சொல்லுங்க மேம், எனக்கு ஒரு பக்கம் கையும் காலும் அடிக்கடிக்கு மரத்து போகுதுங்க. சரிங்கம்மா.
வண்டி ஓட்டினாலும் சரி இல்லை சாமான் தேய்ச்சாலும் சரி கை மறுத்துக்குதுங்க. நம்ம வேலை செய்யறோமா என்னன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. சரிம்மா, ஃபர்ஸ்ட் இந்த வந்து பிரச்சனை வந்து எனக்கு ஒரு 5 வருஷமா இருக்குதுங்க மேம். 5 வருஷமா இருக்கு. ஆமாங்க. என்ன மருத்துவரை போய் பார்த்தீங்களா? மருத்துவர் நான் இங்க பாண்டூர் ஹாஸ்பிட்டல்ல தான் போய் பார்த்துட்டு இருந்தேங்க. அங்க வந்து இந்த கரண்ட் எல்லாம் வச்சாங்க, சரி பிசியோதெரப்பி பண்ணாங்க. சரிம்மா, கவலைப்படாதீங்க. நான் சொல்கிறதை கவனிங்க. ஃபஸ்ட்டு இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க. நாட்டு மருந்து கடைகளில் அமுக்கரா சூர்ணம் அப்படிங்கிறது கிடைக்கும். பாலில் 5 கிராம் கலந்து எடுத்துக்கோங்க. நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நேரில் போய் பார்க்கலாம். நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை 95க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்குது. இந்தியாவில் 6 மாநிலங்களில் இருக்குது. தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா அண்ட் பாண்டிச்சேரி. ஸோ நீங்கள் நியர்பை பிரான்ச்சில் போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ டாக்டர் இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.